Taste the Daily. நாகையில் சுனாமியால் வீடு இழந்தவர்களுக்கு கட்டிக் கொடுக்கப்பட்ட வீட்டின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் தம்பதி படுகாயமடைந்தனர். கடந்த 2007ஆம் ஆண்டு சுனாமியால் வீட்டை இழந்தவர்களுக்கு கட்டிக் கொடுக்கப்பட்ட சுனாமி நிரந்தர வீட்டில் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சவுந்தரராஜனும் அவரது மனைவி வசந்தியும் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பலத்த சத்தத்துடன் வீட்டின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்தது. இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அக்கரைப்பேட்டை பகுதியில் சேதமடைந்துள்ள 400க்கும் மேற்பட்ட சுனாமி வீடுகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்டிடம் பழுது பார்க்கும் பணியை ஊரக வளர்ச்சி அதிகாரிகள் செயல்படுத்தாததால் இதுபோன்ற விபத்துக்கள் தொடர்ந்து வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.